ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மைண்ட் கிராஃப்ட் பயலுக. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைண்ட் கிராஃப்ட் கேம் பிளே தான். இது வந்து நம்மளோட பார்ட் 1 வீடியோ. ஓகே, இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து மைண்ட் கிராஃப்ட் நிறைய ஹிண்ட் தேவைப்படுது. அதாவது உங்கள்கிட்ட இருந்து, அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருந்தாலும் நிறைய ஹிண்ட் தேவைப்படுது. என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டேன், அவங்களாம் ஒன்றுமே தெரியாதுடா, நானே பாட்டு பேசுகிறேன்ட்டாங்க. எனக்கு புகை அடிச்சிருச்சு. சரி, உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து உங்களுக்கு இப்போ வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ மறக்காமல் எல்லாம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் அழுத்தி ஹாலில் போட்டுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதுவரை சேர்த்து வச்ச எல்லா ரிசோர்ஸ் பேக்ஸையும், அதாவது நான் கட்டின வீடு முதற்கொண்டு சுகர் கேன் ஃபார்மு, காபுல்ஸ்டோன் ஜென்ரேட்டரு எல்லாத்தையுமே நான் ஒன்று வந்து இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். அது மட்டும் இல்லை, இப்போது என்னைய பார்க்க எப்படி தெரியும் ஒரு இப்போ தான் சர்வைவல் ஆரம்பிச்சிருக்கான், பழைய ஸ்டிக்ஸ் அதுன்னு வச்சுருப்பான் தானே எதிர்பார்த்தீங்க. ஆனால் அப்படி கிடையாது. எப்படியே சூப்பராக இருக்கா? இதுதான் நான் சேர்த்து வச்சு எல்லா ரிசோர்ஸஸ் பேக்ஸு ரேட்டு எல்லாமே நம்மகிட்ட அண்ணன்கிட்ட அப்படியே அத்துபடியாக இருக்கும். சாரி, அண்ணன் இல்லை, தம்பி. நான் வந்து 9th படிக்கேன் கைஸ். இப்போயே சொல்லிடுறேன், நான் 9th படிக்கேன். இன்னொரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து இப்போ தான் அதை என்ன சொல்கிறது, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் மைண்ட் கிராஃப்ட் ஏற்றுனேன். அதுக்குள்ளே எப்படா அவ்வளோ இருப்போ போய் சொல்லாத அப்படின்னு நினச்சிங்கன்னா, மைண்ட் கிராஃப்ட் ஏற்றுனது 1 மாதத்துக்கு முன்னாடி. இந்த வேர்ல்டு ஆரம்பித்து 2 வாரம் ஆகுது. சரியா? ஓகே, வாங்க வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் அப்பப்போ அப்படி தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லுவேன், ஆனால் போக மாட்டேன். ஏன் தெரியுமா? ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ அப்படின்றதுனால இன்ட்ரோ கொஞ்சம் பெருசு. ஓகேவா? நான் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன பண்ணிட்டேன் தெரியுமா? ரெக்கார்டு சரி இன்ட்ரோ கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொஞ்சம் பெருசாக வச்சுட்டேன். ஆனால் இப்போ தான் தெரியுது நான் முடிக்கிறவங்கள எவ்வளோ இது தாண்டி போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து ரொம்ப அப்படி என்ன சொல்கிறது, இதெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்காதீங்க கைஸ். மறக்காமல் லைக் போட்டுருங்க. இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்காதீங்க. வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம வழக்கம் போல் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, சர்வைவல் வேர்ல்டு ஆரம்பிச்சிட்டோம். ஒரு நிமிஷம் இருங்க. சாரி கைஸ், நெட்வொர்க் இஷ்யூ ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ நம்ம நேராக ஃபஸ்ட்டு போக வேண்டியது பார்த்தீங்கன்னா வில்லேஜுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட அருமையான வில்லேஜு. ஓகேவா? நம்ம வந்து இந்த சுற்றி ஃபென்ஸ் வைக்கிற வேலைலாம் நம்ம தான் பண்ணது. அங்கே பாருங்கள் எப்படியே சூப்பராக இருக்கா? காபுல்ஸ்டோன் டவர். அதாவது எதுக்கு இது வந்துச்சுன்னா, காபுல்ஸ்டோன் டவர் இருக்கா, அதை டிஎன்டி வச்சு தெரியாமல் பிளாஸ்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்டு கூட விளாடும்போது. அதை அடைக்க தெரியாமல் சிலுவை வச்சு நட்டு வச்சுருக்கேன் கைஸ். ஒன்றும் இல்லை. சரி, அதை விடுங்க. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, வில்லேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இது வந்து இருக்கா எப்படி கிணறு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன என்சாண்டிங் ரூம் இருக்குது. அது நாங்கள் பாட்டு கைஸ், நீங்கள் ப்ரோ பிளேயர்ஸாக இருப்பீங்க. நக்கல் பண்ணல, சீரியஸாக சொல்கிறேன். எப்படி என்சாண்டிங் ரூம் உங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்னு தெரில. மேலே வந்துட்டு மூச்சு வாங்கிட்டு போவோம். அப்படி பொறுமையாக இறங்கி அப்படி வந்துடணும். அப்படியே பார்த்தீங்களா நல்லா இருக்கா? இந்த இடத்துல வந்து மேலே ஸ்டோன் ட்ரிக்ஸ் போடணும், கீழே வந்து சிசில்டு ஸ்டோன் போடணும். இன்னும் நிறைய வேலை இருக்குது. அதெல்லாம் என் ஃப்ரெண்டுன்ற எருமை வந்தால் தான் பண்ண முடியும். ஓகே, இப்போ மேலே போயிட்டு இன்னும் நிறைய இதெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் ஹவுஸு. இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் இது வந்து நான் ஃபார்ம் ஹவுஸ்க்காக வச்சுருந்தேன். ஆனால் என்ன ஒர்க் ஆகலை. அதனால் வில்லேஜஸ் நிறைய ப்ரீட் ஆகுறாங்களே, அவங்களுக்கு பெட் வேணும்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்த ஆடு எல்லாத்தையும் போட்டு தள்ளி பெட்டு செஞ்சு வச்சுருக்கேன். இந்த பாருங்க பிரம்மாண்டமாக தெரியுதா? அதுதான் நான் ஃபஸ்ட்டு சர்வைவலில் கட்டின இது சுகர் கேன் ஃபார்மு. ஓகேவா? இது பார்க்க உங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்னு தெரில. நான் வந்து வெளிச்சம் பத்தலை அப்படின்றதுக்காக ஒரு சின்ன எஃபெக்ட்டுக்காக அப்படி போட்டிருக்கேன். நல்லாயிருக்கா? அது வந்து கோழி பண்ணை, அங்கிட்டு வந்து மாட்டு பண்ணை, 2ஆக பிரிச்சுருக்கேன். சரியா? நெக்ஸ்ட் வந்து என் வீட்டை காட்ட போகிறேன். அது வந்து சர்ப்ரைஸாக தான் இருக்கும். நான் தலையை குனிஞ்சிட்டே தான் போக போகிறேன். பாருங்கள், அப்படியே 2 செகண்டில் அப்படியே இந்த பக்கம் ஃபென்ஸ் கேட்டு திறந்துடுவோம். திறந்துட்டு அப்படி மூடிட்டு இப்போ பாருங்கள், இந்த பக்கம் ஒரு பேனர் இருக்கும். ரைட் சைடு ஒரு பேனரு, லெஃப்ட் சைடு ஒரு பேனர் இருக்கும். பேனருக்கு இந்த அயன் கேட் வந்துருச்சா பேனரு. அப்படியே பின்னாடி வந்துட்டு நிமிர்ந்து பார்த்தா டேன் 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 அப்படின்ட்டு. உங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்னு தெரில. அந்த லெஃப்ட் சைடில் கிராஸு கம்மியாக இருக்குல்ல, அதை என் ஃப்ரெண்டுன்ற எருமை பார்த்து வச்ச வேலை தான். என்னன்னா வீட்டை கொளுத்தி விட்டான். ஒரு பில்லர் மட்டும் அப்படியே தீப்பிடிச்சி எரியுது சடன்னு. எனக்கு வந்து என்ன செய்யணும்னு தெரியாமல் நான் பாட்டை ஸ்வாடை வச்சு நெருப்பு அணைச்சிக்கிருந்தேன். இது ஏற்கனவே ஃபயர் எஸ்பெக்ட் ஸ்வாடு வேறு. பத்தாக்குறதுக்கு இது வச்சுருந்தான், டிஎன்டி வச்சுருந்தான். என் வேர்ல்டை அழிக்கிறதுக்குன்னு அப்படி செஞ்சுருப்பான் போல். அப்படி வீடு சூப்பராக இருக்கா? அந்த டாபிக் விட்ருவோம். இந்த அயன் ஃபார்ம் வந்து எப்படி தெரியுமா? இதில் வந்து சாம்பியோ அந்த மாதிரிலாம் எதுவும் ஸ்பான் ஆகாது. இது வந்து அயன்குளம் ஸ்பானரு. சத்தியமாக சொல்கிறேன், நான் வந்து உண்மையாக சொல்லிடுறேன் கைஸ். நேர்மையாக இருப்பேன், உண்மையாக சொல்லிடுவேன். அந்த ஸ்பானரில் வந்து அயன்குளம் எக்கு வந்து நான் கிரியேட்டிவ் மோட்லாம் ஸ்பான் பண்ணி வச்சேன். அதை ஒத்துக்கிறேன்.
மற்றபடி இந்த சிசில்டு ஸ்டோனு, கண்ணாடி, தண்ணி, லாவா எல்லாமே நான் சர்வைவலில் பண்ணேன். இது வந்து நம்மளோட வீடு பார்த்துக்கோங்க. இது வந்து ஆர்மர் ஸ்டாண்ட் என் ஃப்ரெண்டுக்காக வச்சுருந்தேன். ஆனால் அவன் என்னன்னு தெரில, அவனால் மட்டும் அந்த வேர்ல்டுக்குள்ளே வர முடியல. அந்த இது வந்து என் ரூமு, கீழே விஸ்வான் போட்டிருக்கா, அதுதான் என் ஃப்ரெண்டு. அவனால் மட்டும் ஏன்னு தெரில உள்ளே வரவே முடியல. ஓகேவா. இது வந்து ஸ்விம்மிங் பூலு, நான் சும்மா அப்படியே குளிக்க விளாட அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இன்னொரு ஃப்ரெண்டு ரூமு, ஜெய்சன் போட்டிருக்கா, அது வந்து இன்னொரு ஃப்ரெண்டு. இது வந்து என் ஸ்கூல் மேட்டு. சரியா, கிளாஸ் மட்டும்தான், ஒரே கிளாஸ் தான், பக்கத்தில் உட்காந்துருப்போம். எனக்கே தெரியாது அவன் மைண்ட் கிராஃப்ட் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு. அவன் வச்சுருக்கிறப்ப நான் மைண்ட் கிராஃப்ட் என்கிட்ட கிடையாது. சரியா, இது வந்து எங்களோட ஸ்டோரேஜ் ரூமு. இது வந்து இந்த விஸ்வான்ற பயலுக்கு இருந்தோம்ல, அந்த பயலுக்கு ஒரு ரூம் செய்யலாம்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருந்தோம். பட் என்னென்னா அன்ஃபார்ச்சுனேட்லி அதை கம்ப்ளீட் பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள், பர்ட்ஸ் டோர் போட்டு. இது வந்து எங்களோட டூல்ஸ் ரூமு. இந்த டூல்ஸ் ரூமில் வந்து எங்களுக்கு தேவையான டூல்ஸ் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த பிளாஸ்ட் ஃபர்னிஷு மற்ற அது என்னது இன்னொரு நிறைய ரிசோர்ஸ் பேக்ஸ் இருக்குங்க, அதெல்லாம் எங்கிட்ட கிடையாது. தேவைப்பட்டால் கிராஃப்ட் பண்ணுறது, இல்லாட்டி நம்ம இஷ்டத்துக்கு தான். ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ முதல்ல மேலே போவோம். டவர் இருக்கா, டவர் மேலே போனோம்னா அப்படியே சூப்பராக இருக்கும். மேலேருந்து வியூ பார்க்க அழகாக இருக்கும். இந்த பார்த்திங்களா ஃப்ரெண்டு பண்ண வேலையா, அழகாக கிராஸ் வச்சுருந்தேன். அப்படி கிராஸ்லாம் ஆடுதா லைட்டாக, கிராஸ் இல்லை இலை. இந்த ட்விஸ்டிங் வைன்ஸ்லாம் நான் இங்கே போனேன், பயம் போய் எட்டு வந்தேன், நெதர் பயமில். அந்த பயம் பல கிலோமீட்டர் தள்ளி, அதுக்கு நான் ரோடு போட்டும் போல் ஒன்றும் போல் ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் போஷனை குடிச்சு லாவால் நீந்தி போய் போனேன். இப்போ இங்கேருந்து டைவ் அடித்தா வேலைக்கு ஆகாது. வாட்டர் பக்கெட் யூஸ் பண்ணி நம்ம இங்கிட்டு போக வேண்டியது இருக்குது. ஓகேவா. நீங்கள் என்னடா நீ பாட்டுன்னு சொல்கிற, அப்புறம் ப்ரோ பிளேயர் மாதிரி வாட்டர் பேக்கெட்லாம் ஊற்றுற எமர்ஜி பண்ணுற அப்படின்னா அப்படி கிடையாது. நான் பாட்டு தான். நீங்களே இப்போ அப்படியே ரீப்ளே பண்ணி பாருங்கள், நான் எத்தனை தடவை அந்த இதை கை சிம்பிள் அமைக்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கோழி இருக்கும், ஒரே ஒரு மாடு தான். இன்னும் சொல்லிடுறேன், ஒரே ஒரு மாடு தான். இந்த ஒரு மாடு இங்கே பாருங்கள் க்ரீப்பர் வெடிச்சு, இதை வந்து நான் சரி பண்ணாமல் விட்டுருக்கேன். இப்படிலாம் இருந்தால் எப்படி யோசித்து பாருங்கள். இதெல்லாம் அவருக்கு சுத்த மோசம். இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என் ஃப்ரெண்டு பார்த்து சும்மாவே அது இதும்மா. இதை பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்னை குறை சொல்லி தீர்த்துருவான். முதல்ல அதை அடைச்சிருவோம். ஓகே கைஸ், இதை முதல்ல அடைச்சிக்குவோம். அதுவரை நான் பேச மாட்டேன். இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணியிருப்பேன், ஒரு சாம்பியையும் ஒரு இதையும் உள்ளே விட்டுருப்பேன். இந்த பிளாக்கெல்லாம் சைடில் ஏறுற மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் உடச்சிருப்பேன். அது வந்து எதுக்கு தெரியுமா திரும்ப வச்சேன், நான் ஒரு வேளை என் ஃப்ரெண்ட்கிட்ட மாட்டிக்கிட்டேன்னா ஓகே மூடியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் தான் என்னோடய காபிள் ஸ்டோன் ஜென்ரேட்டர் இருந்தாருக்கு பார்த்திங்கன்னா, எண்டு ஸ்டோனில் வச்சுருக்கேன்ல, அதுலேருந்து காபிள் ஸ்டோன் ப்ரொடியூஸ் ஆகும். அதை நான் தான் ஆப்ரேட் பண்ணணும். அதாவது மற்ற வேலையெல்லாம் அது பார்த்துக்குறோம், இந்த லிவர் இழுத்தா போகும். இது வந்து என்னோடய வீட் ஃபார்ம். ஓகேவா. இது வந்து காபிள் ஸ்டோன் ஃபார்மு. இங்கே பாருங்கள், தண்ணி லாவாக மீட் பண்ணுற இடம் அது. நான் இதை அப்சர்வ் மூஞ்சியை பார்த்து பிஸ்டனை தள்ளி விட்டுறோம். ரைட்டா. அடுத்து வந்து நம்ம நெதர் போர்ட்டல் பார்க்க போவோம். நெதர் போர்ட்டல் இப்போ அந்த மேலே பீக்கன் தெரியுதா, அந்த பீக்கன் வந்து என் ஃப்ரெண்டு க்ரியேட்டிவ் மோடில் வச்சது. ஓகேவா. என் ஃப்ரெண்டு க்ரியேட்டிவ் மோடில் வச்சது. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் கூட சண்டைக்கு வரணுமா அந்த பயலுக்கு. ஒரு அயர்னிங் கோட் கூட இல்லைங்க, க்ரியேட்டிவ் மாற சொல்லுதான், நீ அந்த டார்ச்சர் பண்ணுறான். கடைசியில் ஒரு வழியாக இந்த பயலுக்காக நான் க்ரியேட்டிவ் மோடு மாறி என் அச்சீவ்மெண்ட்டெல்லாம் இழந்துட்டேன் தெரியுமா. எனக்கு அப்படியே வருத்தமாக இருக்குது. இந்த பாருங்க, இது வந்து நம்மளோட ரூண்டு போர்ட்டலு. இது வந்து இன்னொரு வில்லேஜ். சரியா. அப்புறம் இங்கே தூரத்தில் தெரியுதா அவுட் போஸ்ட்டு, எப்படியே கொடூரமாக இருக்கா. இந்த அவுட் போஸ்ட்டை வச்சு நாங்கள் நிறைய ரைடு போய் ஹீரோ ஆஃப் த வில்லேஜ் பட்டத்தெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கோம். அந்த பட்டம்லாம் காணாமல் போச்சு. காலப்போக்கில் நம்ம மறக்கிற மாதிரி எல்லாத்தையும் நம்ம மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அது மாதிரி போகிறதுக்கு முன்னாடி எல்லா ஸ்டோரேஜும் இங்கே போட்டு போயிடுவேன். சப்போஸ் ஒரு வேளை நான் செத்தேன்னா கவலைப்பட மாட்டேன். நான் இப்போயே உண்மையாக சொல்லிடுறேன், நான் கீப் இன்வென்ட்ரி வந்து மற்ற வேர்ல்டுக்கு போனேன்னா ஆனில் வச்சுருப்பேன், இங்கே மட்டும் நான் ஆஃப் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா இங்கே வந்து எவனை நீ அடிச்சுக்கிற முடியாது. நெதர் வேர்ல்டு, எண்டர் வேர்ல்டு, இந்த வேர்ல்டில் மட்டும் நான் ஒரு பாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். எண்டர் வேர்ல்டுக்குள்ளே தப்பிச்சிருவேன், ஏன்னா வாட்டர் பேக்கெட் இருக்குது. நெதர் வேர்ல்டில் நான் ஒரு பாட்டுங்க ஒத்துக்கிறேன். நெதர் வேர்ல்டு போனால் மட்டும் நான் கீப் இன்வென்ட்ரி ஆனில் வச்சுக்குவேன். சரியா. இப்போ நான் நினச்சதான், அங்கேயே என்னடா வெளிச்சம் தலையில் தெரியுதுன்னு பார்த்தா சாயங்காலம் ஆக போகுது. சரி ஓகே, நம்ம வந்து இப்போ தூங்குறதெல்லாம் போய் காமிச்சிட்டு இருந்தோம்னா நீங்கள் கடுப்பாக எழுந்துச்சி போயிடுவீங்க. அதனால் தூங்கிட்டு அடுத்த நாள் காலையிலேருந்து நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். என்னடா நீ வாட்ட கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்ட, ஆனால் ரெக்கார்டிங் ஆனில் விட்டுருக்கான்னு சொன்னீங்கன்னா அது என்னோடய மிஸ்டேக். சரியா. நான் அதான் சொல்லிட்டேங்க, நான் பாட்டு இதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஓகே, நம்ம அடுத்த நாள் காலையில் வந்துட்டோம்.
இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்ட்ராங் ஹோல்டை காமிக்க போகிறோம். என்னடா சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், என் எக்ஸ்பி லெவலில் பார்த்தாலே தெரியும் நான் எண்டு சிட்டி போயிருக்கேன்னு சொல்லிட்டு. அதை மட்டும் இல்லை, எண்டர் ட்ராகன் இதெல்லாம் மாட்டி வச்சுருந்தேன். அதை பார்த்தாலே சில பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஓகேவா? இங்கே வந்து நம்ம ரயில் ட்ராக் போட்டிருப்பேன், பட் அது எனக்கு பிடிக்கல. என் ஃப்ரெண்டு போட்டான். நான் வந்து என்னோடய குதிரையில் தான் போகிறேன். இதில் வந்து குதிரை பார்க்க அசிங்கமாக இருக்கும் கைஸ். உண்மையிலேயே என்னடா குதிரைன்ட்டு கழுதையை காட்டுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட்டில் பாருங்கள், எப்படியே டைமண்ட் ஆர்மர் போட்ட குதிரை. எனக்கு பிடிச்ச குதிரை தான் இருக்குது. எனக்கு வந்து கருப்பாகவும் இருக்கணும், ஃபாஸ்ட்டாகவும் போகணும். எனக்கு அந்த மாதிரி குதிரை தான் வேணும். ஓகேவா? ஷீல்டு வந்து ரொம்ப மறைக்கி இறங்கி எடுத்துக்குவோம். இப்போ வந்து ஏறுவோம். அது பாருங்க, வாலாட்டிக்கிட்டு எங்கிட்ட ஓடுது. சரி, ரைட்டு, இந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போவோம். அப்பப்போ இது வேறு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு தூரப்போ ஜம்ப் பண்ணுறா. அப்படியே ஒரு வேலைக்கு தான் வியாதே. நான் ஜில்ஜோன் மாதிரிலாம் பேச விரும்பலை கைஸ். ஆனால் உங்களுக்கு தெரியும், நான் வந்து ஜில்ஜோன் ஃபேனு, அப்புறம் விடிஜி, ஜெனி கேமிங், 3 பேர் ஃபேனும். இவங்களால தான் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணுன்ற மோட்டிவேஷன் எனக்கு வந்துச்சு. சரியா? இது வந்து பாருங்கள், மைண்ட் கிராஃப்ட்டு. பேசாமல் மைண்ட் கிராஃப்ட்லேயே பெருமான்னு பார்க்கேன். போவோம். குதிரையில் போய் அங்கே மரமாக இருக்கும். இங்கேருந்து கேரளா ஏறி, கேரளாவிலேருந்து மலை வழி கீழே இறங்கி கர்நாடகா போகணும். தேவையா? பேசாமல் இங்கனக்குள்ளே இறக்கி விட்டுட்டு போவோம். இறங்கி ஓகே, குதிரை இறக்கி விட்டுட்டு நம்ம அப்படியே போவோம். ஓவரால் லேக் ஆகுது. ஐயோ, தெரியாமல் குதிரை அடிச்சிட்டேன். குதிரை நில்லு ஒரு இடத்துல நில்லு. ஐயோ, ஆப்பிள் வேறு எங்கே இருக்குன்னு தெரியல. இன்வெர்ட்டரில் இருக்கும். ஆப்பிள் இருக்குது. என்சாண்டட் ஆப்பிள் தான் இருக்கா? சரி, கொடுப்போம். அதை கொடுத்தா தான் ஆசையாக வரும். வாய் நீட்டி தான். இன்னொன்று வந்து வேஸ்ட்டுன்னு நினச்சேன். வேஸ்ட்டு. ஓகே, இங்கே குதிரையை விட்டு நம்ம இறங்கி போவோம். இது இப்படியே தான் ஹார்ட் விட்டுட்ருக்கோம். நம்ம கண்டுக்க தேவையில்ல. ஓகேவா? போவோம். மைண்ட் கார்ட்டில் செல்லுவேன். டான். இங்கே பாருங்கள், அசால்ட்டா நாய்க்குட்டி உள்ளே வருது. ஒரு நிமிஷம். இது இப்படி இருக்கக்கூடாது. இது நம்ம வச்சதுக்கு எனக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும். சரி, இதை நம்ம அப்புறம் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இங்கேருந்து நேராக ஒரு ஆற்றை கடக்கணும். இது என்ன ஆறு தெரியுமா? சொல்கிறேன். இப்போது இங்கேருந்து ஒரு குட்டி இதாக தெரியுதா? இதில் ஏறணும். ஏறி இங்கேருந்து டேட்டில் ஒரு பாலம் கட்டி வச்சுருப்பேன். இது வந்து பல கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க, ஒரு வில்லேஜு கீழே. அங்கேயே ஒரு ரூண்டு போர்ட்டல் இருக்கும். அந்த போர்ட்டலுக்கு பக்கத்துலேயே ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கும். ஓகேவா? இது வந்து மலை. ஓகே, நம்ம வந்து இப்போ கேரளா மலை ஏறிட்டோம். இங்கேருந்து என்ன பண்ண, இப்போ கீழே இறங்கி கர்நாடகா போகிறோம். போயிட்டுருக்கோம் கைஸ். ஓகே, வந்துட்டோம். பார்த்துக்கோங்க, பின்னாடி ஃபாரஸ்ட்டை கடந்தாச்சு. இது வந்து கர்நாடகா ஸ்டேட்டு. இப்போ வந்துட்ருக்கோம். அப்படியே நேராக போயிட்டு போகிறத காமிச்சா நீங்களாம் கடுப்பை எழுந்துச்சி போயிடுவீங்க. அதனால் கட் பண்ணிடலான்ட்டு ஒரு ஐடியா. என்ன செய்வோம்? வேணாம், போவோம். இந்த மாடு மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, போவோம். அப்படியே அங்கே போயிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம அப்படியே பேசிகிட்டே போவோம் ஜாலியாக. கண்ணாடி பாலம் கட்டி இங்கேருந்து ஏறி இறங்குறேன்னு நான் பசங்க கண்ணாடியில் தண்ணி வழியாக போயிடலாம் போல். ஏன்னா தண்ணி வழி போனால் கொஞ்சம் பக்கம். இதுன்னா நிலத்தொழி போகிறது சுற்றி இருக்குமா, ரொம்ப கஷ்டம். இதுனா தண்ணி வழின்னு வச்சுக்கோங்க, இப்படியே ரைட் சைடு போகணும். தண்ணி வழியே ரைட் சைடு போகணும்னா அடுத்த ஒரு லெஃப்ட் சைடில். அவ்வளோதான். இது வந்து எனக்கு அப்பப்போ ஹேங் ஆகிட்டே இருக்கும், ஏன்னு தெரில. அப்பப்போ இந்த ஆடு வர மாதிரி நான் வந்து செட்டிங்ஸில் போய் ப்ரைவேட் டிஎன்எஸ் போட்டேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு வந்து பிரச்சனையே கிடையாது ஆடுக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ கண்ணாடி பாலம் வந்தாச்சா? ரெண்டாவது பாலம் வந்துருச்சு. ஓகே கேஸ், நம்ம வெற்றிகரமாக வில்லேஜுக்கே வந்துட்டோம். நடுவில் கட் பண்ணிட்டேன். ஏன் தெரியுமா? டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படியே ரொம்ப தூரம் வர்றது அப்படின்ட்டு. பாரியா, ட்ரேடர் இருக்கான். ரைட்டு, லாமா இருக்குது. அவனை அப்புறம் ரொம்ப எடுத்துக்கலாம். பாருங்கள், வில்லேஜு இந்த இருக்குது பாருங்கள், ரூண்டு போட்டல். அதில் இருக்கிற எல்லாத்தையும் லூட் அடிச்சிட்டேன். நான் சும்மா சொன்னேன் தெரியாத மாதிரி. இவனை வந்து எனக்கு அப்படியே அடிச்சு கொள்ளணும் போல இருக்குது. பட் வேணாம், இங்கே இருக்கிற வில்லேஜர்ஸ் எல்லாம் பிறகு இதாகிடுவாங்கல்ல, பாவம், அவங்களுக்கு ஒரு காவலன் மாதிரி இருக்கட்டும். நம்ம வில்லேஜருக்கு நயன்குளம் இல்லை. ஓகே, வந்தாச்சு. எப்படி பேங்கர் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தேன். உங்களுக்கு பிடிக்காது இருந்தாலும் சொல்கிறேன், பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். ஓகேவா? இதுலேருந்து எல்லா பென்டிலும் வந்து அப்படியே மினுமினுக்கும். எனக்கு உள்ளே போவே அப்படியே ஒரு மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறாங்க. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. இதில் வந்து என்ன தெரியுமா, நான் ஆடியோலாம் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். அதாவது கேம் ப்ளே முடிச்சுட்டு அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இப்போ நான் தனியாக வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து நேரம் நம்ம ஸ்ட்ராங் ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப பெருசு. நான் வந்து நினச்சேன், சரி நம்ம சுற்ற விட்ருவாங்க அப்படின்னு நினச்சேன். பார்த்தா எதிர்த்தாப்புல இருந்துச்சு. சரி, அவ்வளோதான் போலன்னு நினச்சிட்டு அடுத்த நாள் என் ஃப்ரெண்டு கூட வந்து பார்த்தா கீழே மைண்ட் ஷாஃப்ட் இருக்குது. ஓகேவா? அந்த மைண்ட் ஷாஃப்ட்டில் வந்து நிறையா ஸ்பைடர் ஸ்பானரு, ஒரே ஒரு சாம்பி ஸ்பானர் இருந்துச்சுங்க. அந்த பக்கமே இருந்துச்சு, காபிள் ஸ்டோன் வச்சு.
சரியா? ரைட் சைடில் ஒரு வழி போகுது, இந்த வரைக்கும் பார்த்தீங்களா? ரைட் சைடில் இருங்க, அதை காமிக்கலை, போகிறேன் அப்படியே. எனக்கு அப்படியே யாரோ பின்னாடி ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. பாருங்க, நான் அப்படியே இப்படி பார்த்து ஏற வேண்டியதாக இருக்கேன். வந்தால் எவனோ பெட்டி பார்த்துட்டு போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. சரியா? போவோம், ஏன் வந்துடுவான். வந்தான்னா கையில் அம்பு இருக்குது, ஸ்வாடு இருக்குது, ஆனால் ஸ்வாடு உள்ளே இருக்குது. சரியா? போவோம். எனக்கு வந்து இப்போ பபுள்ஸ் குறையிறதுக்குள்ளே மேலே போயிடணும். அப்படி வந்தாச்சு. இப்போ வந்து வி ஆர் பேக் டு அவர் சொந்த ஊர். ஓகேவா? போவோம். மாதம் டைலாக் பேசிட்டு வந்துட்டு இப்போ டக்குன்னு போறியாடா அப்படின்னு நீங்கள் சேர்க்குறது எனக்கு புரியுது. நான் வந்து அதெல்லாம் சும்மாங்க. அதாவது எப்படி தெரியுமா, ஒரு கேவுக்குள்ளே போனாலோ, ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டுக்குள்ளே, ஒரு சந்துக்குள்ளே போனாலும் நான் மாப்ஸுக்கு ரொம்ப பயப்படுவேன். அதே இப்போ ஓப்பன் ஸ்பேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், என்னை ஏன் தான் இப்போ இவங்களை அடித்த மாதிரி பறக்க விட்டு அடிப்பேன். நான் என் ஃப்ரெண்டு என்னை பார்த்து மிரளுவான், எம்எல்ஜி பண்ணிலாம் தப்பிச்சு போவேன். திடீர்னு எக்ஸ்பி ஏறிடுச்சு. ஓகே, போவோம். கண்ணுக்குட்டியாது, ஆமாம் கண்ணுக்குட்டி. பயந்துட்டேங்க புதுசாக கிரியேச்சர் வந்து நினச்சிட்டு. ஓகே, லாமா இருக்குது. ட்ரேடர் அடித்தா அது நம்மளை விரட்டும் தானே. ஒரு அடி, ஐயோ ஒரே அடியில் போட்டுக்கிட்டேன். சரி, ஒன்றும் இல்லை. ஒரு லாமா, இன்னொரு லாமா இருந்துச்சு, காணோம், ஒன்று தான் இருக்குது. சரி, அடிச்சுட்டு வந்துருப்போம். பாரு, குறி பார்த்து துப்புடா வைப்போம். என்ன எய்ம் பண்ணுற நீ? என்னைய ஒரு எய்ம் பண்ண தரல உனக்கு. இப்போ பாரு, நான் எய்ம் பண்ணுற மாதிரி. நான் அது இழுத்து அடித்தா செத்துன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக அடித்தேன். வா கரெக்டாக அடி பார்க்கலாம். இப்போ கரெக்டாக துப்ப மாட்டேங்க. நான் துப்பிட்டேன். ஒரு துப்பிட்டேன். அப்படி யார் இருக்கான்னு தெரியல. திரும்பி பார்த்துட்டேன். நீ செத்து போயிரு, உனக்கு அவ்வளோதான். நான் கொடுத்த டைம் முடிஞ்சிச்சு. செத்துட்டேன். எக்ஸ்பி இல்லை. எனக்கு அப்படியே வருத்தமாக போச்சு. சரி போவோம், இல்லாட்டி மைண்ட் கிராஃப்ட் இவங்க ஏறி உட்காந்துக்குவாங்க. இவங்கள அடிக்கிறேன், நான் மைண்ட் கிராஃப்டை இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட போகிறேன். மைண்ட் கிராஃப்ட் இல்லை, மைண்ட் கார்ட்டு. ஓகே, சாயங்காலம் ஆகும்போது கட் பண்ணிருட்டான்னு பார்க்குறேன். இல்லை, நான் வந்து இடையில கொஞ்சம் கட் பண்ணேன் பார்த்தீங்களா, இந்த இடம் பிரிட்ஜுக்கிட்ட. அதை மட்டும் உங்களுக்கு காட்டிட்டு மற்ற இடத்தெல்லாம் நான் கட் பண்ணிடுறேன். இப்போ வந்து அந்த பிரிட்ஜ் இன்னும் வரப்போகுது. இன்னும் 2 நிமிஷத்தில் அந்த லெஃப்ட் சைடில் திரும்பினோன்னா பிரிட்ஜ் வந்துடும். பிரிட்ஜை கிராஸ் பண்ணி கொஞ்சம் அங்கிட்டு போயிட்டோம்னா நான் வந்து இந்த அவ்வளோதான் வந்துருச்சு. இப்போ நம்ம கேரளாவுக்கு வந்துட்டோம். கேரளாவிலேருந்து இப்போ நம்ம எங்கே போகிறோம் தெரியுமா? தமிழ்நாட்டுக்கு போக போகிறோம். தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் பக்கத்தில் தான்டா நீ இருக்க அப்படின்னு. அவன் பக்கத்தில் தான் இருக்கேன். பக்கத்து ஊர் என்ன ஊர்றா அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக எனக்கு தெரியாது. தேனியாக இருக்கலாம், தென்காசியாக இருக்கலாம், என் கம்பமாக கூட இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். ஆனால் 2 மாவட்டம் கிட்ட பக்கத்துலேயே இருக்கலாம். என் விருதுநகராக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. ஏன்னா ரொம்ப தூரம் தள்ளி இருக்கு. ஓகே, அஸ்தமனம் ஆக போகுது. இந்த இடத்துல நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிட்டேன்னா கட் பண்ணிட்டேன்னு கூட எனக்கு தெரியல. நான் வீடியோ ப்ரீமியர் பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன். இந்த இடத்த மட்டும் காமிச்சு மைண்ட் கார்ட்டை இறக்கி விட்டு நான் அப்படியே போயிடும். எதுக்கான அந்த இடத்துல அம்பு விட்டா அப்படின்னா, சும்மா அவனை அம்பு வேஸ்ட் பண்ணுவேன். நான் பண்ணுவேன். நமக்கு வந்து கையில் அம்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து அப்படியே என்ன சொல்கிறது, என்னை வந்து என் கையிலே பிடிக்க முடியாது. அப்படி என் ஃப்ரெண்டு ஆர்ட்டு இருக்கும், மாப்பிட்டு அடி வாங்கி ஓடிட்டுருப்பான். நான் நேரம் என்ன செய்வேன், அங்கே போடுறா இல்லையே பின்னாடி ஒருத்தன் துரத்துறான்டா அப்படிம்பேன். யாரான்னு தெரியும் பார்த்தா நானே துரத்துவேன். நல்லதாக போச்சு, நான் தெரியாமல் இங்கிட்டு வந்துட்டேன்னு பார்த்தா ஃபென்ஸ் திறந்துருக்கு. ஓகே, வந்துடுவோம். ஃபென்ஸ் கேட்டிருக்கு. இவங்க பாருங்கள், எவன்டா அந்த மாதிரிலாம் கேட்டை திறந்து வச்சுருக்காரு ஜஸ்ட் மிஸ். இப்போ நான் ஆக்ஸை வச்சுட்டு கேட்டை பூட்ட போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், பையன் ஆக்ஸ்டே அடி வாங்கியிருப்பான். உள்ளேருந்து ஒருத்தன் வெளியே வந்தான். இது வந்து எப்படி தெரியுமா, மரம். நான் 2 பக்கம் வச்சேன். இந்த ரைட் சைடில் ஒரு மரம் இருக்குல்ல, அது மாதிரி நல்லா பெருசாக வளரும்னு பார்த்தேன். 2மே குட்டையாக வளர்ந்துருச்சு, வழியை மறைச்சிருச்சு. நான் தான் 1 பிளாக் மாதிரி விட்டு வச்சுட்டேன். இங்கேருந்து ஒரு ஜம்ப் பண்ணி உள்ளே போயிடுவோம். ஏன்டா நீ விட்ட மட்டும் ஃபென்ஸ் வச்சு கவர் பண்ணாமல் வச்சுருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அப்படி ஃபென்ஸ் வச்சு கவர் பண்ணாடி சுவாரஸ்யமாக அப்படி இருக்காதுல்ல. நமக்கு வந்து ஃபென்ஸ் வச்சு கவர் பண்ணவே கூடாது, அப்படியே ஓப்பன் ஸ்பேஸில் சுற்றணும். ஓகே, அடுத்த வீடியோவில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். நைட் ஸ்டே பண்ணலாமா இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து நான் வீட்டை திரும்ப உங்களுக்கு சுற்றி காட்ட விரும்புகிறேன். மேலே ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஓகே கேஷ், வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. பாய்.